எம்டியோட பில்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஒரு 10 பாட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த 10 பாட்டிலே ஒவ்வொன்றா தனித்தனியாக வந்து எது நல்லா இருக்குது எது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். ரெண்டாவது வந்து அதுக்கு ஸ்டார் ரேட்டிங் நான் வச்சுருக்கேன். வெல்கம் பேக் டு எம்டி கதிர். நான் தாண்டா லியோ. இப்போ நம்ம MT-15ல முதல்ல பார்க்க போகிற பாட்டு பார்த்தீங்கன்னா வண்டியோட பெட்ரோல் டேங்க். பெட்ரோல் டேங்க் சொல்லவே தேவையில்லை, குவாலிட்டி உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. நான் வந்து அனுபவத்தில் சொல்கிறேன். நான் இதில் ஆளுங்களை ஏற்றிருக்கேன், அரிசி மூட்டை ஏற்றிருக்கேன், குழந்தைகளை உட்கார வச்சுருக்கேன். சில டயத்தில் வந்து 3 பேர் போகிற சுச்சுவேஷன் வந்தாலும் நானே ஏறி பெட்ரோல் டேங்கில் உட்காந்துருக்கேன். அப்படியெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்து தான் அதோடய குவாலிட்டியை நான் வந்து சொல்கிறேன். பெட்ரோல் டேங்கோட பிளாஸ்டிக் மெட்டீரியல் சூப்பராக இருக்குது. அதுக்கான ஸ்டார் ரேட்டிங் வந்து 5க்கு 5. அடுத்ததாக எதை பார்க்க போகிறோன்னா பைக்கோட சீட்டு தான். உண்மையாகவே வந்து இதை பற்றி சொல்லணும்னா கழுவி ஊற்றலாம். அந்தளவுக்கு வந்து இதில் நிறைய மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதோட தின்னஸ் மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சும்மா மெல்லிஸா ஒல்லியாக அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. அதுக்கு பேர் சீட்டுன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு பேர் சீட்டே கிடையாது. நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுருக்க அந்த பேட்டரி வயரெல்லாம் கவர் பண்ணுறதுக்கான மூடி தான் அது. அது மேலே தான் நாங்கள் உட்காடுறோம். அதுக்கு பேர் சீட்டுன்னு வேறு சொல்லிக்கிறீங்க. உண்மையாகவே ஒஸ்ட்டுங்க. சீட்டெல்லாம் உட்கார முடியல. சும்மா அதை ஓட்டெல்லாம் வேணாம், சும்மாவே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதில் உட்கார முடியலங்க. வண்டின்னு இருந்துட்டு அதுக்கு சீட்டுன்னு ஒன்று இருக்கணும்ல, அதுக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று எடுத்து வச்சிட்டீங்க, அதுக்கு பேர் சீட்டுன்னு சொல்கிறீங்க மனசாட்சி இல்லாமல். எனக்கு MT-15 ரொம்ப பிடிக்கும். ஆனால் பிடிக்காத சில விஷயத்த சொல்லணுன்னா இந்த சீட்டை சொல்லலாம். இதில் வந்து இவ்வளோ மைனஸ் பாயிண்ட் இருக்கிறதுனால இதுக்கு ஸ்டார் ரேட்டிங்கே தரக்கூடாது. இருந்தாலும் சீட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்கல்ல, அதை மதித்து இதுக்கு வந்து 5க்கு 1 தான் தர்றேன். அடுத்து வந்து இவங்க 4 ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ரைடருக்கு 2, பில்லியனருக்கு 2. ஆனால் இவங்க கொடுத்ததில் வந்து எந்த ஒரு தப்பே கிடையாது. ஆனால் இந்த இதில் கொடுத்தா தான் கொஞ்சம் எனக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாக தெரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தண்ணி பட்டால் அப்படியே வலிக்கிட்டே இருக்குது கால் வச்சா. அப்புறம் செருப்பு இல்லாமல் ரொம்ப நேரமாக இதில் கால் வைக்க முடியல. ஒரு மாதிரி வந்து நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு வந்து இந்த லப்பரில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோன்னு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லுங்கள். நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த லப்பர் மெட்டீரியலும் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி அலுமினியம் மெட்டீரியலும் பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு வந்து லப்பரில் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ, கிரிப்பாக இருந்திருக்குமோன்னு தோணுது. ஸோ இந்த அளவுக்கு இவங்க கொடுத்தது வந்து ஓகே தான். பட் அது கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குன்னு தான் சொல்ல வரேன். இதை பற்றி குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பில்லியனருக்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபுட் ரெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா அந்த லேடிஸ் உட்காரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை மட்டும் என்னென்னு பார்த்துக்குங்க. இதுக்கு நான் கொடுக்குற ஸ்டார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸாக 5க்கு 4. அடுத்ததாக ஹேண்டில் பார் பற்றி பேச போகிறோம். குவாலிட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஆனால் இதை நீங்கள் எங்கேயாவது வந்து லைட்டாக கீழே போட்டாலோ, என்னை மாதிரி வந்து வண்டி கீழே செவுத்தில் சாஞ்சிச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி விழுந்ததுக்கே ஸ்டேரிங் லைட்டாக பெண்ட் ஆகின மாதிரி ஒரு ஃபீல். இதுக்கே அது தாங்கலைன்னா இப்போ கீழே விழுந்தால் வந்து கண்டிப்பாக ஹேண்டில் பார்லாம் சுத்தமாக வேஸ்ட்டாக போயிடும். மற்றபடி வந்து குவாலிட்டி ஓகே தான். இதை பற்றி குறை சொல்லணுன்னா இன்னுமே கொஞ்சம் வெயிட்டாக கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி இருக்குது. பெயிண்டிங் வந்து 1 இயராக யூஸ் பண்ணுறேன். எனக்கு லைட்டாக இப்போ தான் ஃபேட் ஆகிட்டு வருது. 1 இயராக நல்லா தாங்குது. ரீபெயிண்டிங் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்கான ஸ்டார் ரேட்டிங் வந்து 5க்கு 3. அடுத்ததாக நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மர்கார்டு தான். ஃப்ரண்ட் மர்கார்டு குவாலிட்டி வந்து உண்மையாகவே நல்லா தான் இருக்குது. அதை பற்றி குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் நல்லா இருக்குது. என்னதான் இருந்தாலும் அது ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல்ன்றனால அது ஃபோர்ஸபுளாக போயிட்டு எங்கேயாவது இடித்தாலோ அது உடைய தான் செய்யும். ஆனால் நார்மலாக வந்து நீங்கள் தட்டி பார்த்தாலே தெரியும், இல்லை வந்து அப்படியே கையில் எடுத்து பார்த்தாலே தெரியும். ரொம்ப குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. உண்மையாகவே வந்து நல்லா தான் இருக்குங்க. அதுக்கான ஸ்டார் ரேட்டிங் வந்து 5க்கு 4. அடுத்து இதோட இன்ஜின் கார்டை பற்றி பார்க்கலாம். இதோட குவாலிட்டி வைஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்குது. பில்டு குவாலிட்டி வந்து இதை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் உடைய வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நான் எதுவும் ட்ரை பண்ண கிடையாது, எதுலேயும் போய் இடிக்கலை மோதலை, நல்லா தான் இருக்குது இது வரைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இது தாங்கும் தான் நினைக்கிறேன். இதை குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் டயரில் இருக்கிற அந்த சகதி எல்லாமே வந்து இந்த இன்ஜின் மர்கார்டில் தான் வந்து படுது. அதனால் எப்போயுமே அதில் சேரும் சகதியமாக தான் இருக்குது. குவாலிட்டி வைஸில் சொல்கிறேன். இதோட ஸ்டார் ரேட்டிங் வந்து 5/5.
அடுத்ததாக நம்ம சிறப்பு சம்பவம் செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பைக்கோட 4 இண்டிகேட்டர்ஸ் தான். இப்போ இது வந்து பேசிக் மாடல்ன்றனால இதில் ஹாலஜன் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கிடையாது. அதுவே கொஞ்சம் 3000 எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா டீலக்ஸ் மாடல் இருக்குது. அதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. அது போக எல்இடி இண்டிகேட்டர் போட்டிருப்பாங்க. எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னா எனக்கு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. 2-3 மந்த்ஸ்லேயே வந்து இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் தொங்கி போகுது. எதுக்காக இது தொங்குதுன்னே தெரியல. அந்த லப்பர் அப்படியே வெளியே வருது. ஸோ அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் யாராச்சும் வந்து நார்மல் பேசிக் மாடல் வாங்கினீங்கன்னா நீங்கள் அப்படியே கழட்டி வச்சுட்டு புது இண்டிகேட்டர் போட்டுக்குங்க. முன்னாடி ரொம்ப மோசமாக இருக்கும், பின்னாடி அதை விட ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இண்டிகேட்டர்ஸ் வந்து ரொம்ப மட்டி குவாலிட்டியாக இருக்குது. அதுக்கான என்னோடய ஸ்டார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 1 தான். எதுக்கு அந்த 1னா அட்லீஸ்ட் அந்த 4 இண்டிகேட்டர்ஸாவது வச்சு கொடுத்தாங்களே, அது வரைக்கும் ஒரு 2 மாதம் வரைக்கும் தாங்குதில்ல, அதனால அந்த 1 ஸ்டார் அதுக்கு. அப்படியே நம்ம பைக்கோட பின்னோக்கி வந்து பார்த்தோம்னா பேக் டெயில் மார்க்கடை பற்றி தான் பேச போகிறோம். இதுக்கான ஸ்டார் ரேட்டிங் வந்து நான் முன்னாடியே சொல்லிடுறேன், 5க்கு 2. இதில் ஒரு 2 ட்ராபேக் இருக்குங்க. இப்போ அந்த 2 ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பைக்கு பாடி கவர் நீங்கள் போட்டு போத்துனீங்கன்னா அது பத்தாது. அந்த வால் மாதிரி நீட்டிட்டு தான் இருக்கும். சரி, கொஞ்சம் பெரிய சைஸ் கவராக வாங்கி போட்டு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அந்த இது தூக்கிட்டு தான் இருக்குமே தவிர பைக்கு ஃபுல்லாக கவர் ஆகாது. அது கொஞ்சம் தெரிய தான் செய்யுது. அது என்னன்னு தெரியல. இல்லை இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய கவர் வாங்கி போடணுமான்னு எனக்கு தெரியல. அது ஒரு ட்ராபேக் ஆகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, யாராச்சும் பின்னாடி வந்து இடித்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து டெயில் மார்க்கர் மட்டும் டேமேஜ் ஆகாது, அதில் மாட்டியிருக்கிற நம்பர் பிளேட்டும் டேமேஜ் ஆகும், அந்த நம்பர் பிளேட் லைட்டு டேமேஜ் ஆகும், இண்டிகேட்டர் டேமேஜ் ஆகும். 1க்கு 4மே டேமேஜ் ஆகிறதுனால அது எனக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக தெரியுது. உண்மையாக வந்து எனக்கு இது பிடிக்கல. இது இருந்தாலும் சேர் அடிக்க தான் செய்யுது, இல்லைனாலும் சேர் அடிக்க தான் செய்யுது. இப்போ கடைசியாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த பைக்கோட 2 மிரர்ஸ் தாங்க. உண்மையாகவே சொல்கிறேன், மிரர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பில்டு குவாலிட்டி சொல்கிறதுக்கு குறையே இல்லை. நல்ல ஒரு ஃபுல் வியூவான மிரர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங்கான மிரர் தான். டிசைன்லேயும் மொக்கையான அந்த ரவுண்டு டிசைன் கொடுக்காம இவங்க கொஞ்சம் டைமண்ட் ஷேப்பில் வந்து நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. எஃப்ஜெட்டுக்கும் இதே மாதிரி ஷேப்பில் தான் மிரர் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா யமகாலே ரேஜெட்டாருக்கும் இதே சைஸ் மிரர் தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மிரர்ஸை பற்றி குறையே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கான ஸ்டார் ரேட்டிங் உங்களுக்கே தெரியும், 5க்கு 5. ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4. என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் பில்டு குவாலிட்டிக்கு ரேட்டிங் நான் சொல்லியிருக்கேன். புதுசாக MT-15 வாங்க போகிறவங்களுக்கு இது ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனாக கூட இருக்கலாம். அதனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். ஓவரால் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4. 5க்கு 5 ஸ்டார் வாங்க வேண்டிய இந்த பைக்கு எதுக்காக ஒரு ஸ்டார் கம்மியாக 5க்கு 4 வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் ஒரு ஸ்டார் வாங்கின பாட்டும் இருக்குது. அது கொஞ்சம் நல்லா இல்லை, கொஞ்சம் இல்லை, நல்லாவே நல்லா இல்லை. அதுக்கோசரம் தான் அந்த 1 ஸ்டார் நான் கம்மி பண்ணி சொல்லியிருக்கேன். இப்போ வந்து எதெல்லாம் 5 ஸ்டார் வாங்கியிருக்கு, எதெல்லாம் 4 ஸ்டார் வாங்கியிருக்கு, அதே மாதிரி எந்தெந்த பாட்டு எந்தெந்த ஸ்டார் வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஓவராலாக ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க. 5 ஸ்டார் வாங்கினதெல்லாம் பெட்ரோல் டேங்க், இன்ஜின் கார்டு, மிரர்ஸ், இது 3 மட்டும்தாங்க 5 ஸ்டார் வாங்கியிருக்கு. ஃப்ரண்ட் மார்க்கரும் ஃபுட் ரெஸ்ட் மட்டும்தான் இதில் 5க்கு 4 ஸ்டார் வாங்கியிருக்கு. அப்படியே 3 ஸ்டார் வாங்கின பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் மட்டும்தான். இப்போ டெயில் மார்க்கர் வந்து 2 ஸ்டார் வாங்கியிருக்கு. இண்டிகேட்டரும் சீட்டும் மட்டும்தான் ஒரு ஸ்டார் வாங்கியிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டு தவிர மற்ற எல்லாமே பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அதனால தான் இதுக்கு நான் 5க்கு 4 ஸ்டார் தர்றேன். நீங்கள் என்ன பைக் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் பைக்கோட பில்டு குவாலிட்டியோட ரேட்டிங்கை இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் எந்தெந்த பைக் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. பாய் MTS.